ஹாய் மக்களே, உங்கள் அர்ஜுன் திவ்யா. இன்றைக்கி என்ன மினி பிளாக் பார்க்க போகிறோம். நாங்கள் மூணாரில் இருக்கிற ஃபோட்டா பாயிண்ட்டு பின்ன எலிஃபண்ட் ரைடுக்கு தாங்க இன்றைக்கி நம்ம போகிறோம். இதில் நான் எல்லாமே ஷார்ட்டாக தாங்க நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அர்ஜுன் திவ்யா சேனல் யூடியூப் சேனலில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கீங்க. செம்ம வியூவாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கங்க. லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக பாருங்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தா மட்டும்தாங்க நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கங்க நம்ம சேனலில். இந்த கடை பார்த்திங்கன்னா இது தாங்க நம்மக்குள்ள கடை. இளநீ கடை, மக்காச்சோளம், பைனாப்பிள், மேங்கோ, இந்த மாதிரி எக்கச்சக்க ஐட்டம் அள்ளி கிடக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தாங்க அஜு கெஸ்ட்டுக்கு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இந்த ஃப்ளவர் கார்டனில் தாங்க எடுக்கிறாங்க. இந்த ஃப்ளவர் கார்டன் வீடியோ ஒரு நாள் தனிச்சு உங்களுக்கு நிறைய இருக்குங்க. அங்கே உள்ளே போய் பார்த்தா எக்கச்சக்க பூக்கள்லாம் அள்ளி கொட்டி கிடக்குங்க. நான் உங்களுக்கு வீடியோ போய் கண்டிப்பாக அங்கே போய் நான் போடுறேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம கடையிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தாங்க இன்னொரு கடை. என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்சி கடை தாங்க. பெட்ரோல் பம்புக்கு ஆப்போசிட்டில் இருக்குதுங்க நம்மக்குள்ள கடை. இங்கே இருக்கிற பொருள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க, செம்மையாக இருக்குங்க பொருள்லாம். மூணாருக்கு வந்தீங்கன்னா நம்ம கடைக்கு வந்துட்டு போங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா கிட்ட கொஞ்சம் நேரம் நின்று பேசிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இது தாங்க எங்களுக்குள்ள குலதெய்வம் சொல்லமாட்ட சாமி கோயிலுங்க. அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பாயிண்டில் ஒரு அக்கா நமக்குள்ளே சேனலை விரும்பி பார்ப்பாங்களாம். அந்த அக்காக்கிட்டேயும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. அதுக்கப்புறம் எலிஃபண்ட் ரைடுக்கும் நாங்கள் போயிட்டோங்க. எலிஃபண்ட் ரைடெலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சுங்க. நாங்கள் எப்போவுமே காட்டு யானையை தாங்க கூடுதல் பார்த்துருக்கோம். எனக்கு வளர்ப்பு யானையை பார்த்தாலுமே காட்டு யானையை பார்க்குற மாதிரியே இருந்துச்சுங்க. அதாங்க நான் எலிஃபண்ட் ரைடில் போகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பி கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தாரு. போகிறேன் நிறைய எனக்கு ஒத்தையில விட எனக்கே பயமாக தாங்க இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போனா தாங்க நாங்கள் போடுற வீட்டில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க. ஓகேங்க, தேங்க்யூ.